ஹாய். இன்னைக்கு கூகுள் ஷீட்ஸ்ல சம் இஃப் எஸ் ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். சம் இஃப்ல ஒரு கண்டிஷனை யூஸ் பண்ணுவோம், ஆனால் சம் இஃப் எஸ்ல மல்டிபிள் கண்டிஷனை யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சினாரியோ, ஏங்கிற காலம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட நேம், பிங்கிற காலம் பார்த்தீங்கன்னா எனக்கு லொக்கேஷன், சிங்கிற காலம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அமௌண்ட். இப்போ இது மூணையும் நான் மல்டிபிள் கண்டிஷன் யூஸ் பண்ணி நான் இது பண்ண போறேன். இது என்ன பண்ணணும்னா, ஏங்கிற ப்ராடக்ட்ல நேம் பார்த்தீங்கன்னா பெண்ணுன்னு எடுத்துக்கிறோம். பெண்ணுன்னு எடுத்ததுக்கு அப்புறம் பி இருக்கிற இந்த லொக்கேஷனில் எனக்கு இந்த லொக்கேஷன் உள்ள சம்மோட டோட்டல் மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கண்டிஷன் எழுதணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், சம் இஃப் எஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ யூஸ் பண்ணிட்டு C2லேருந்து C6 வந்து சேல்ஸ் அமௌண்ட்டு. ஸோ நம்மளுக்கு சம் இஃப்ல இந்த இது வந்து கடைசியில் வரும். ஸோ இது வந்து இதில் சி இஃப் எஸ்ஸில் வந்து முன்னாடியே வரும். அதனால C2லேருந்து C6 ரேஞ்சை செலக்ட் பண்ணிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற A2லேருந்து A6க்குள்ளே இருக்கிற பெண்ணுங்கிற அப்படிங்கிற ப்ராடக்ட்டுக்கு B2லேருந்து B6 சென்னைங்கிற லொக்கேஷனில் இருந்தால் அதோட டோட்டல் மட்டும் என்னன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஃபார்முலா எழுதுறோம். ஸோ அதுக்கு அகைன்ஸ்டாக நம்மளுக்கு அதோட டோட்டல் நம்மளுக்கு வருது. பெண்ணு ரெண்டு தான் இருக்குது சென்னை லொக்கேஷனில், 30 தான் நம்மளுக்கு அதோட டோட்டல். மல்டிபிள் ஃபில்டர் கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணிட்டு அக்யூரேட்டாக ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இது டெக்ஸ்ட், நம்பர், டேட்ஸ் எல்லாத்துக்குமே இது ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் டிப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூகுள் ஷீட்ஸை தமிழில் சிம்பிளாக பார்ப்போம். தேங்க்யூ.